அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவருக்கு சொந்தமான 1.26 கோடி ரூபாய், அதாவது 1,26,00,000 ரூபாய் மதிப்பு கொண்ட சென்னை, தூத்துக்குடி, மதுரையில் அமைந்திருக்கும் 1.26 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் முடக்கப்பட்டிருக்கும் மிக முக்கிய செய்தி இது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு சொந்தமான 1.2 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் கூடுதல் மற்றும் விரைவு தகவல்களை இப்பொழுது கேட்கலாம். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு சொந்தமான 1,26,00,000 ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள், அதுவும் சென்னை, தூத்துக்குடி, மதுரையில் இருக்கும் இந்த சொத்துக்கள் முடக்கி அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. இது குறித்த உங்களின் விரைவு தகவல்கள் என்ன சுப்பிரமணியன்? தமிழக மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக இருப்பவர் அனிதா ராதாகிருஷ்ணன். இவர் கடந்த 2001-2006 ஆண்டு காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது வருமானத்திற்கு அதிகமாக 2.26 கோடி அளவுக்கு சொத்து சேர்த்ததா அனிதா ராதாகிருஷ்ணன், அவரது மனைவி, மகன்கள், சகோதரர்கள் உள்ளிட்ட 7 பேர் மீது 2006 ஆண்டு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2020 ஆண்டு அமலாக்கத்துறை இந்த வழக்கை கையில் எடுத்தது. இது தொடர்பாக விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த வழக்குடைய ஆவணங்களை பெற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு கட்ட விசாரணைகள் நடத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் அனிதா ராதாகிருஷ்ணனும் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய 1.26 கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்கம் செய்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி, மதுரை, சென்னை ஆகிய மாவட்டங்களில் உள்ள 1.26 கோடி மதிப்பிலான அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கம் செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். சுப்பிரமணியன், உங்கள் தெளிவான உடனடி தகவல்களுக்கு நன்றி.